Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3391 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஊப் சப்ஜெக்டோடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். இப்போது அந்த லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ்லாம் தெரியணுமோ ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் மட்டும் நான் ரீகால் மாதிரி போடுறேன் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்னென்னு பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் முதல்ல ஊப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன? ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். நிறைய ஆப்ஜெக்டை கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பற்றியும் ஒரு ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை ஓகேவா அந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை பில்ட் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்வோம். ஓகேங்களா, இதை நம்ம பாட்டம் அப் ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் கீழே இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே போகிறது. ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டாக எனக்கு என்ன தேவையோ அந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி என்ன சொல்ல வரேனோ அந்த டேட்டாவை மட்டும் நான் கரெக்டாக கொடுக்கறது. ஓகேவா, அப்போ இங்கே நம்மளுக்கு மெயினாக ஊப்ஸில் தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா ஆப்ஜெக்டை மட்டும் பேஸ் பண்ணி வர்றது தான் ஊப் அப்படின்றது. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே ஒவ்வொரு டேட்டா வச்சுருக்கோம். அந்த டேட்டா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். தென் ஃபங்க்ஷன்ஸ், அதை நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அந்த டேட்டாவை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கறது தான் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அதாவது என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது ஓகேவா ஊப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி 5 ஃபீச்சர்: அப்ஸ்ட்ராக்ஷன், ஆப்ஜெக்ட் கிளாஸ், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன? ஒன்றுமே கிடையாது, ரெப்ரசென்டிங் ஒன்லி எசென்ஷியல் திங்ஸ், ஹைடிங் அன்வான்டட் திங்ஸ். அதாவது நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் வெளியே காட்டிட்டு அன்னெசரி, அதாவது தேவையில்லாத விஷயங்கள்லாம் மறைச்சு வைக்கிறதுக்கு பேர் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெசசரி நீடு உள்ள விஷயம் மட்டும் முன்னாடி தெரியும், மற்ற விஷயம்லாம் ஹைட் ஆகிருக்கும். இப்போ ஒரு கால்குலேட்டரில் நீங்கள் ஒரு 2 டேட்டாவை கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னா அந்த பெர்ஃபார்ம் பண்ணுற ஆப்ரேஷன் என்னன்னு தெரியும், பட் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஆப்ஜெக்ட் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒன் கைண்ட் ஆஃப் வேரியபிள். நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறோம். கிளாஸ் ஒன்று வச்சுருக்கோம், அந்த இந்த ஆப்ஜெக்டை தான் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். இப்படி தான் என் கிளாஸ்ல இத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் அப்படின்றது நம்ம அந்த ஊப்ல ரன் பண்ண போற இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த கிளாஸ்ல என்ன ரன் பண்ண போறோனோ அதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்வேன். நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, இட் கண்டெயின் டேட்டா, நம்பர்ஸ், ஃபங்க்ஷன் அண்ட் மெத்தட்ஸ். கிளாஸ் நேம் இருக்கும், அதுல ஃபங்க்ஷன், மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கும். இதை தான் நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ கிளாஸஸ் கேன் பி டிஃபைன்ட் அஸ் an entity in which data and function are put together. ஒரு டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் சேர்த்து நம்ம போடுறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்ன? பைண்டிங் a data and method into single entity. அதாவது என்கேப்சுலேஷன் மீன்ஸ் நீங்க கேப்சூல் டேப்லெட்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? ஸோ அந்த கேப்சூல் டேப்லெட் எப்படி இருக்கும்? சம் குவான்டிட்டி ஆப்ஜெக்ட்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கும். அதை ப்ரொடக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பைண்டிங் பண்ணியிருப்போம். அதே தான் நம்ம கிட்ட உள்ள ஒரு டேட்டாஸ்லாம் இருக்கும். அதை நம்ம பைண்ட் பண்ணி மெத்தட்ல ஒரே ஒரு என்டிட்டியா நிறைய டேட்டா சேர்ந்து நம்ம ஒரு என்டிட்டியா பைண்ட் பண்ணி கொடுக்கறது தான் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்வோம். ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன? ஹெரிடிட்டி அப்படின்னா நம்ம வழியா வருது, அதாவது முன்னாடி இருந்து ஃபியூச்சர்ல, அதாவது பாஸ்ட்ல இருந்து வருது. இப்போ ரூட் இருக்கு, நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ட்ரீலலாம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ரூட் ட்ரீ, அடுத்து பேரண்ட், அடுத்து சைல்டு, அடுத்து நம்ம லீஃப் நோடு வருவோம். அதே மாதிரி ஒரு கிளாஸ் ரீயூசபிலிட்டி, ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸ்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ we can use the concept of reusability, use the keyword extend அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஒரு ப்ரீவியஸ் கிளாஸ்ல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்க முடியும். இப்போ அம்மா அப்பாவோட குணம் நமக்கு இருக்கும், தாத்தா பாட்டியோட குணம் அம்மா அப்பாவுக்கு இருக்கும். இதை தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். செகண்ட் கிளாஸை சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் ஒன் பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் அப்படின்னா என்ன? மோர் தென் ஒன் மெத்தட் யூஸ்டு இன் திஸ் ஒன். ஓகேவா, ஒரு மெத்தட் இல்லாம நிறைய மெத்தட், அதாவது ஒரு டேட்டாவுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா அப்படி அது மாதிரி வருதுன்னா இதுக்கு பேர் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். எபிலிட்டி டு டேக் மோர் தென் ஒன் ஃபார்ம். ஓகேவா, ஒரு ஃபார்ம் இல்லாம நிறைய ஃபார்ம்ல என்னோட டேட்டாவை டிக்ளேர் பண்ண முடியும் அப்படின்னா அதை தான் நான் என்னன்னு
சொல்வேன் அப்படின்னா பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்வேன். தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன நம்ம பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்ஸ்ட்ராக்ஷன், ஆப்ஜெக்ட், கிளாஸ், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். ஆல்ரெடி நீங்கள் நோட்ஸ் வச்சிருப்பீங்க. ஜஸ்ட் ஹின்ஸ் லாஸ்ட் மினிட்டுக்கு என்ன வேணுமோ அந்த கண்டென்ட் மட்டும் ஹின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹின்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வச்சிருக்க நோட்ஸையே ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஊப்ஸ். எங்கெல்லாம் ஊப்ஸ் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னா ரீயூசபிலிட்டி. ஒரு கோடை திரும்ப திரும்ப என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் ரீயூசபிலிட்டி. அதுக்கு தான் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வருது. அதே மாதிரி டேட்டா ஹைடிங். எனக்கு பாதி டேட்டா வேணுன்ற டேட்டாவை நான் முன்னாடி வச்சுக்கிட்டு வேணான்ற டேட்டாவை நான் ஹைட் பண்ண முடியும். அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். அடுத்து மெசேஜை வந்து நான் ஈஸியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? தென் பார்த்தோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் ஆப்ஜெக்ட் என்னால் கொடுக்க முடியும். அது பாலிமார்பிசம். அடுத்து டேட்டா சென்டர் நேச்சர், அதாவது என்கேப்சுலேஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வேரியஸ் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு ஊப்ஸில் இருக்கு. எங்கெல்லாம் இந்த ஊப்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா பிஸ்னஸ் லாஜிக்கில், நம்ம ஏதாவது வந்து நாலேஜ் பேஸ்டாக யூஸ் பண்ணுற விஷயத்தில், ரியல் டைமில் நிறைய யூஸ் பண்ணுவோம். கேட் லேபில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டமுக்குலாம் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் ஊப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாவானா என்னன்னு பார்க்கலாம். ஸோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.